வெல்கம் டு மாசா ஐஏஎஸ் அகாடமி. நம்ம இந்த வீடியோவில் டெசிமல் ஃப்ராக்ஷன்ஸில் இருக்கிற மாடல் 3 கொஸ்டின்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி நம்ம பேசிக்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம், மாடல் 1 அப்லோட் பண்ணியிருக்கோம், 2 அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு இந்த வீடியோக்குள்ளே வாங்க, உங்களுக்கு ஈஸியாகவே புரியும். ஸோ பேசிக்ஸ் பார்க்காம எந்த வீடியோவும் பார்க்காதீங்க. ஸோ இந்த மாடல் 3 வந்து எதை பேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா terminating and non-terminating decimal இதை பேஸ் பண்ணியிருக்கோம். சரியா? ஸோ ஒரு டெசிமல் வந்து டெர்மினேட் ஆச்சு அப்படின்னா அது வந்து டெர்மினேட்டிங் சொல்லுவாங்க. நான் டெர்மினேட்டிங் அப்படின்னா அது போயிட்டே இருக்கும், ரிப்பீட் ஆகி போயிட்டே இருக்கும். ஆல்ரெடி படித்தோம், ரெக்கரிங் படித்தோம், நான் ரெக்கரிங் படித்தோம். அதே மீனிங் தான் இது, டெர்மினேட்டிங் நான் டெர்மினேட்டிங். சரியா? இப்போ 1.25 கொடுத்தாங்கன்னா இது வந்து டெர்மினேட்டிங் டெசிமல். இதே இது 1.2525255432 அப்படின்னு கொடுத்தாச்சுன்னா அது வந்து என்னது, நான் டெர்மினேட்டிங் டெசிமல் அப்படின்னு அர்த்தம். சரியா? ஸோ ரெக்கரிங் டெசிமல் கூட நம்ம என்ன பண்ணலாம், டெர்மினேட்டிங்கில் தான் நம்ம எடுப்போம். சரியா? இப்போ 1.25 பார் கொடுத்துட்டாங்கன்னா அது வந்து டெர்மினேட்டிங் தான் எடுப்போம். ஆனால் இது வந்து என்ன ஆகாது, டெர்மினேட் ஆகாது, போயிட்டே தான் நம்ம இருக்கும். சரியா? இது எப்படி நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, நான் டெர்மினேட்டிங் டெசிமல் அப்படின்னா அதோட டினாமினேட்டரில் பார்த்தீங்க அப்படின்னா டினாமினேட்டர்ல பாத்தீங்க அப்படின்னா 3, 7, 11 இதோட மல்டிபிள்ஸா இருக்கும். இதோட மல்டிபிள்ஸ் வந்து டினாமினேட்டர்ல வந்துச்சுன்னா கண்டிப்பா அது வந்து என்னதான், நான் டெர்மினேட்டிங் டெசிமலா தான் இருக்கும் அப்படின்னு நம்ம என்ன பண்ணிடலாம், ஐடென்டிஃபை பண்ணிடலாம். 3யோட மல்டிபிள் அப்படின்னா 3, 9, 12, 15. 7ஓட மல்டிபிள்லாம் 7, 14, 21 இந்த மாதிரி. இங்கே 22, 33 இந்த மாதிரி. ஸோ இந்த டினாமினேட்டரில் இந்த மாதிரி மல்டிபிள்ஸ் வந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன சொல்லிடலாம், அது வந்து நான் டெர்மினேட்டிங் ஃப்ராக்ஷன் இல்லை நான் டெர்மினேட்டிங் டெசிமல் அப்படின்னு என்ன பண்ணலாம், ஈஸியாகவே சொல்லிடலாம். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, the decimal expansion of 31 divided by 2.5 will terminate after எவ்வளோ டெசிமல் தாண்டி டெர்மினேட் ஆகும்னு சொல்லி கேட்குறாங்க. சரியா? அப்போது அந்த 31 divided by 2.5 இருந்துச்சுன்னா நான் என்ன சொன்னவங்க கிட்ட பேசிக் சொல்லி கொடுத்துருப்பேன், இன்ட்டு 10ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒரு டெசிமல் தாண்டி தான் புள்ளி இருக்கு, அதனால இன்ட்டு 10ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ 310 divided by 25 கிடைக்கும். சரியா? ஸோ 25 ஈஸியாக 100 மாற்றலாம், அப்படி தானே? அப்போ 4ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ இதை 4ஆல் மல்டிப்ளை பண்ணால் இது என்ன பண்ணலாம், 4ஆல் மல்டிப்ளை பண்ணலாம். ஏன் 100ஆல் நான் மாற்றுறேன் அப்படின்னா எனக்கு ஈஸி ஆன்சர் கிடைச்சிடும், அதுக்காண்டி தான் நான் மாற்றுறேன். சரியா? அப்போ 31 × 4, 31 × 4, 1 4 3 12, 124. ஸோ 1240 divided by 25 × 4 எவ்வளோ கிடைக்கும், 100. ஸோ நமக்கு வந்து 100ஆல் டிவைட் ஆச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், 2 டெசிமல் தள்ளி என்ன பண்ணுவோம், புள்ளி வைப்போம். அப்போ ஆன்சர் நமக்கு என்ன கிடைக்கும், 12.4. ஏன்னா டெசிமலுக்கு அப்புறம் வரக்கூடிய ஜீரோக்கு எந்த வேல்யூமே கிடையாது, அதனால் நம்ம என்ன பண்ணிக்கலாம், 12.4ன்னு எடுத்துக்கலாம். சரியா? அப்போ என்ன கேட்டிருக்காங்க, எதன் பின் முடிவடையும் தான் கேட்டிருக்காங்க. எதன் பின் முடிவடையும், ஒரு டெசிமல் பிளேஸ் தாண்டி அது வந்து என்ன ஆயிரும், முடிவடைஞ்சிரும். சரியா? இவ்வளோதான், சிம்பிள் கொஸ்டின் தான். சரியா? ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க, which of the following has terminating decimal representation? இதில் எது வந்து terminating decimal representationல இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்காங்க. சரியா? ஸோ நான் ஆல்ரெடி சொன்னேன், நான் டெர்மினேட்டிங் அப்படின்னா 3, 7, 11ஓட மல்டிபிள் வரும்னு நான் சொன்னேன். கரெக்டா? ஸோ இதில் பாருங்க, ஓரஞ்சு 5, 1 6, 6/5. ஸோ இதில் எதுவுமே வரல. அப்போ இதுதான் வந்து என்னது ஆன்சர், இதுதான் வந்து என்னது டெர்மினேட்டிங் டெசிமல். வேணா அடுத்து நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். 9 36, 1 37 divided by 9. இந்த 9 பார்த்தீங்கன்னா 3ஓட மல்டிபிள், அப்போ இது வராது. கரெக்டாக? இது வந்து என்னது, நான் டெர்மினேட்டிங் டெசிமல். கொஸ்டின் கேட்டது வந்து என்னது, டெர்மினேட்டிங் டெசிமல், முடிவு தசம பிரதிநிதித்துவம். சரியா? 3 1/7. அப்போ மூவேல 21/7 லாஸ்ட்ல பார்த்தீங்கன்னா 7ன்னு முடியுதா? ஸோ 7ஓட மல்டிபிள் வரவே செய்யாது. அடுத்தது பாருங்க, 6 1 7/3 லாஸ்ட்ல வந்து என்ன முடியுது, 3ல் முடியுதா? அப்போ இதுவும் வராது. அப்போ ஆன்சர் வந்து என்னதான், ஃபர்ஸ்ட் ஆன்சர் தான் 1/5 வரும். இதை மறக்கவே செய்யாதீங்க. ஸோ நான் டெர்மினேட்டிங் டெசிமல் அப்படின்னா டினாமினேட்டர் என்ன வராது, 3, 7, 11 அதோட மல்டிபிள்ஸ் எதுவுமே வராது. அது வந்துச்சுனாலே அது வந்து என்னதான், நான் டெர்மினேட்டிங் டெசிமல் தான். சரியா? ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க, which of the following numbers has a terminating decimal? அதே மாதிரி தான் கேட்குறாங்க. சரியா? நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். 1 15 15, 4 15 60 40. இப்போ 1/40. இதில் பார்த்தீங்கன்னா எந்த 7, 3,
அதுக்கு பிறகு 11ஓட மல்டிபிள் இல்லை. அப்போ இதுதான் ஆன்சர். அப்போ நமக்கு ஆன்சர் கிடைக்கும் 15/600 தான் கிடைக்கும். சரியா? வேணா செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ 29 பார்த்தீங்கன்னா 1 3 343 இதுதானே. ஸோ 1 3 3ஆல் வரதுக்கு வாய்ப்பு கிடையாது. 9ஆல் போட்டிங்க அப்படின்னா வருமா? ஸோ 3 7 11. ஸோ 7ஆல் போட்டால் வரும். சரியா? ஸோ 4 28 மீது 6 9 63. ஸோ கேன்சல் ஆகுது. அப்போ இது வராது. சரியா? ஸோ 7 பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 7 என்ன ஆயிரும்? கேன்சல் ஆயிரும். அப்போ 4 × 7 28. ஸோ அதுவும் இதோட மல்டிபிள் தான், 7ஓட மல்டிபிள் தான். ஸோ இந்த ஆப்ஷனும் வராது. 77 பார்த்தீங்க அப்படின்னா 11 77 3 21 30. ஸோ 30 அப்படிங்கிறது 3ஓட மல்டிபிள். அப்போ இதுவும் வராது. அப்போ இது மட்டும் தான் வரும், 15/600 தான் வரும். சரியா? ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. டெசிமல் எக்ஸ்பான்ஷன் ஆஃப் 109 / 100 இஸ். சரியா? டெசிமல் எக்ஸ்பான்ஷன் இது ஒன்றுமே கிடையாது. இது வந்து ஒன்ஸ் பிளேஸ் அப்படிதானே. இது வந்து என்னது? டென்ஸ் பிளேஸ். இது வந்து என்னது? 100 பிளேஸ். அது அப்படியே எழுதிக்கோங்க. 100/100 + 0/10 + 9/1. சரியா? இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 109 / 100 இஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரியா? அப்போது நம்ம /100 போடும்போது இதோட வேல்யூ வந்து நீங்கள் எப்படி எழுதுவீங்க? இது வந்து 1000. இது வந்து என்ன போடுவீங்க? 0/10 போடுவீங்க. இது வந்து எப்படி போடுவீங்க? 9/100. சரியா? இதெல்லாம் நம்ம சால்வ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா எல்சிஎம் என்ன போடுவீங்க? 100 போடுவீங்களா? அப்போ 10 × 1 நீங்கள் என்ன போடுவீங்க? 100 + 0 + 9. ஸோ எல்லாத்துக்கும் நமக்கு எவ்வளோ கிடைக்கும்? 109 / 100 கிடைக்கும். சரியா? ஸோ ஆப்ஷன் ஏ தான் இதற்கான தசம விரிவாக்கம்னு அர்த்தம். சரியா? Which of the following rational numbers have a non-terminating decimal expansion சொல்லி கொடுத்துருக்காங்க. சரியா? அதே மாதிரி நம்ம செக் பண்ணி பார்த்தா போதும். ஸோ 23 / 2 கியூப்னா 8. ஸோ 5 × 25. 5 ஸ்கொயர் வந்து 25. ஸோ 8 25 நமக்கு எவ்வளோ கிடைக்கும்? 23 / 200 கிடைக்கும். இது வந்து என்னது? டெர்மினேட்டிங் டெசிமலாக தான் வரும். அப்போ இந்த ஆப்ஷன் வராது. கொஸ்டின் கேட்டிருக்காங்க நான் டெர்மினேட்டிங் சொல்லி கேட்டிருக்காங்க. சரியா? 11/1000 டெர்மினேட் ஆயிரும். ஏன்னா கீழே வந்து 0 0 இருக்குல்ல, அதனால கண்டிப்பாக அது டெர்மினேட் ஆகும். இங்கே பார்த்தீங்கன்னா 4 ஸ்கொயர் / 4 ஸ்கொயர் எவ்வளோ? 16. 3 ஸ்கொயர் எவ்வளோ? 9. 5 ஸ்கொயர் எவ்வளோ? 25. ஸோ 9 × 25 லாஸ்ட்டில் 5ல் தான் முடியும். அப்போ இதுவும் நமக்கு வராது. அப்போ நம்ம ஆன்சர் என்ன தான்? டி தான். இதை நம்ம ஈஸியாகவே போட்டுடலாம். ஏன் அப்படின்னா 19 இருக்கா, இந்த 7 பவர் 5 இருக்கு. அப்போ 7ஓட மல்டிபிள் இங்கே இருக்குது. அப்போ இதுதான் வந்து என்னது? நான் டெர்மினேட்டிங் டெசிமல்னு அர்த்தம். ஸோ இந்த மாடல் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி தான். ஸோ இதுக்கான பேசிக் கான்செப்ட் பிடிச்சிட்டு டெர்மினேட்டிங்னா என்ன, நான் டெர்மினேட்டிங் என்னன்னு கற்றுக்கோங்க. இதை நல்லா நோட் பண்ணிவிட்டு இன்னும் நிறைய கொஸ்டின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாகவே புரியும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.